நல்லது என்று கண்டார். அந்த நல்லது என்று கண்டார்னா தேவன் அது பிளசண்டா இருக்கு, இதுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் அதை கண்டார். தேவன் அந்த படைத்த அந்த எல்லா படைப்புக்கும் ஆமேன்ங்கிறது ஆதி முதற்கொண்டு அந்த சாட்சியா இருந்துச்சுங்க. சோ அந்த ஆமேன்கிற நாமம் தேவன் கிட்டே இருந்து தேவன் படைப்புகள் எல்லாம் பார்த்து அதுக்கு உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியா இருந்துச்சு. சோ இதுல இருந்து நான் சொல்லப்படுவது, இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஆமேன் என்பது வெறும் வார்த்தை மட்டும் அல்ல, தேவன் உலகத்தை உண்டாக்கும் முன்னே தேவன் இடத்தில் வந்த பிறந்த நாமம். ஸோ இந்த சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட பர்சனல் லைஃப்க்கு நான் என்ன பண்ணேன். ஸோ ஆமேன்னா ஜஸ்ட் அக்ரி பண்றது மட்டும் கிடையாது. ஆமேன் என்பது தேவனோட வல்லமையான ஒரு நாமமா இந்த பைபிள்ல தான் எழுதப்பட்டிருக்குங்க. அதான் வெளிப்படுத்தல் 3:14 தேவனோட சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது ஆமேன் என்பவரும் நான் பேசுறேன். ஸோ அந்த ஆமேன் பூமியோட கிரியேஷனுக்கு சத்தியமும் உண்மையும் உள்ள சாட்சியா இருக்கும் போது, ஸோ இப்போ எனக்கு ஒரு காரியம் வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், சுகம் உண்டாக கடுவதாக நான் ஆமேன்னு சொல்லும் போது அந்த சுகத்தை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன். அப்படி மட்டும் அல்லாமல் இந்த ஆமேன் என்கிற ஒரு சாட்சியாக ஆமேன் என்கிற நாமத்தை நான் பயன்படுத்தும் போது சிருஷ்டிகள்லாம் அதை கவனிக்குது. ஏன்னா சிருஷ்டிகள் உருவாக்கும் போது முன்னே ஆமேன் என்கிற வல்லமையான வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்தை உருவாக்குறேன், கிரியேட் த மிராக்கிள் மணி, கிரியேட் த ஹீலிங், என் வாழ்க்கைக்கு தேவையான வசனங்களும், என் வார்த்தைக்கு தேவையான வார்த்தைகளும், என் வார்த்தைக்கு தேவையான பிளெஸிங்ஸ், என் வாழ்க்கைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும், என் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா செழிப்பையும் நான் பேசும்போது இந்த சிருஷ்டி அதை கவனிக்குது, உத்து பார்த்து அதை ரிசீவ் பண்ணிக்குது. ஆமேன்னு சொல்லிட்டாங்களா, அதை அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம ஆமேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோமோ இந்த சிருஷ்டிகள் அதை உருவாக்கி கொடுக்கிற தன்மைக்கு தானாகவே வருது.